பங்களாதேஷ் மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளை மையமாக வைத்து பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்படும், அதன் பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கக்கூடும் என்பது பற்றி விளக்குகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி பங்களாதேஷை உள்ளடக்கிய வடகிழக்கு இந்திய பகுதி. இந்த பகுதி பொதுவாகவே ரொம்பவே வளமான பகுதி. ஏன்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் இந்த பகுதியில் தான் ஓடுது. அந்த ரெண்டு நதிகளும் ஒன்றிணைந்து பத்மான்ற பேரில் பங்களாதேஷில் உள்ள நுழைஞ்சி வங்கக்கடலில் கலக்குது. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நதிகள்லையுமே ஏகப்பட்ட வண்டல் மண் படிந்து வருது. அந்த வண்டல் மண்லாம் இந்த பங்களாதேஷில் தான் கலக்குது. அது கிட்டத்தட்ட 12 மைல் அடி ஆழத்துக்கு படிஞ்சு கிடக்கு. அந்த அளவுக்கு ஒரு வளமையான ஒரு பகுதி. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாடுகள்லாம் கண்ட தட்டுகள் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படுற பகுதியில் தான் மிதந்துகிட்டு இருக்கு. பொதுவாக இந்த கண்ட தட்டுகள்லாம் ஒன்றன் மீது ஒன்று உராயும் போதோ அல்லது ஒன்றன் மேல் ஒன்று மேற் செல்லும் போதோ நிலநடுக்கங்கள் ஏற்படுறதா ஆய்வுகள் தெரிய வந்திருக்கு. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்ட தட்டுகள் ஒன்றன் மீது ஒன்று மேலே செல்லும் போது தான் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் பங்களாதேஷை மையமாக கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவு தற்போது வெளியில் வந்திருக்கு. இதை பற்றின ஆர்டிக்கல் நேச்சர் ஜியோ சயின்ஸ்லேயும் வெளியில் வந்திருக்கு. அது எப்படி இருக்கும்னா, கட்டடங்கள்லாம் ரொம்பவே சேதமடைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நல்ல வளமையான ஒரு பத்மா நதி அங்கே போகுது. அந்த நதியினுடைய போக்கு திசை மாறலாம், வேறு ஒரு பாதையாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 14 கோடி பேர் இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு அதிர்ச்சிகரமான செய்தி இருந்தாலும் கூட நம்ம அஞ்சப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த நிலநடுக்கம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக பங்களாதேஷுக்கு அடியில் இருக்கக்கூடிய கண்ட தட்டுகள் மீது அழுத்தம் அதிகரிச்சுட்டே வர்றதாகவும், அதனால் இந்த அழுத்தம் எப்போது வேண்டுமானாலும் நிலநடுக்கமாக மாறலாம். ஆனால் அது குறித்து நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு அனுமானமும் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் தற்போதைக்கு நம்ம அச்சம் கொள்ள தேவையில்லை.